துரோகம்ன்ற ஒரு வார்த்தை வரும். அது பல குருமார்கள் சொல்லியிருக்காங்க. அந்த துரோகங்கள் எந்த அளவுக்கு என்னென்னலாம் துரோகம் இருக்கும், அது எப்படி அது தவிர்க்க முடியும்? எல்லாத்துக்கும் மூலமே அன்புதான். நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு வச்சுட்டோம்னாலே அந்த இடத்துல வேற எந்த வார்த்தைக்கும் இடமே கிடையாது. விரக்தி நான் சொல்றேன், அன்பு விரக்தி. இப்ப நம்ம எதிர்பார்க்கிற அன்பு ஒருத்தவங்க மேல அதிக அன்போட இருக்கும். ஆனா அந்த அன்புல ஏதோ ஒரு சுணக்க நிலை ஏற்படுது, இல்ல ஒரு இடைவெளி ஏற்படுது. இடைவெளி மட்டும் இல்லாமல் தவிர்க்க முடியாத கால காரணங்களால பரஸ்பரம் அந்த அன்பை பகிர்ந்துக்கிற சூழல் ஏற்படாது. அப்ப அந்த பகிர்ந்துக்கிற சூழல் ஏற்படாத போது என்ன ஆகும்னா, இப்போ ஒருத்தவங்களோட ரொம்ப நெருங்கி நம்ம பழகணும். அந்த நெருங்கின பழக்கத்தினால என்ன பண்றோம், காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் அவங்களோட நம்ம எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்றா சுவாசமா அப்படியே இணைந்து பழகணும். அவங்களுடைய சுவாசமா உயிர் மூச்சா ஒன்னா இருக்கும், ஒன்னாவே பயணிக்கணும், ஒன்னாவே இருக்கும், அன்பை பரிமாறிக்க எல்லாம். இப்ப இதுல ரெண்டு பேருக்கு யாரோ ஒருத்தர் ஒரு பணிச்சுமை அல்லது ஏதோ ஒரு சூழல் காரணமாக வேறு ஒரு சில விஷயங்கள்ல தன்னுடைய எண்ணங்களை திசை திருப்ப வேண்டிய சூழல் வரப்ப அந்த அன்பு வரப்ப கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காம போறதுனால என்ன சிறு விரக்தி இருக்கு. அந்த விரக்தின்றது அதீத அன்புனால வர்றது. நம்ம அதுதான் இங்கிலீஷ்ல பொசசிவ்னஸ் சொல்லுவோம். ஒருத்தங்க மேல நம்ம அதிக அன்பு வச்சிட்டோம்னா ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும் அவங்களுக்கு. இந்த குரு சிஷ்ய பந்தத்திலையும் சரி, ஒரு தாய் மகனுக்கும் சரி, ஒரு தகப்பன் மகன் மகளுக்கும் சரி, நிச்சயமா அந்த பொசசிவ்னஸான அன்பு கூட வரக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப அந்த பொசசிவ்னஸான அன்பு வரப்ப என்ன ஆகும்னா, நம்ம அவங்க மேல இருக்கிற அந்த அன்பை என்ன பண்ணும், ஒரு அரணை உருவாக்கட்டும், ஒரு அரணை ஏற்படுத்தணும். இல்ல என் அம்மா எனக்கு மட்டும்தான், என் அப்பா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இது நிறைய குடும்பத்துல அண்ணன் தம்பிங்களுக்கு கூட இது வரும். பெரியவங்களுக்கு சின்ன அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு இடைவெளி வரும். காரணம் கேட்டா, அம்மானுடைய பாசம் எனக்கு தான் நிறைய கிடைச்சிருச்சு, அம்மானுடைய பாசம் எனக்கு கிடைக்கல. இதுல கூட ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு வேற்றுமைகள். அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு வேற்றுமைகள் வர இடத்துலதான் விரக்தி வரும். இந்த விரக்திக்கு இன்னொரு நாமமா நாம எடுத்துக்கிறதா நீங்க கேட்ட மாதிரி துரோகம் இதெல்லாம் சொல்லலாம். ஆனா நம்ம அந்த வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல அன்போட ஒருத்தவங்களோட சேர்ந்து நம்ம பழகிறப்ப நிச்சயமா என்ன ஓட்டங்கள்ல சிறு சறுக்கல் வேணா வந்திருக்கலாமே ஒழிய அந்த இடத்துல முழுசா அந்த அன்பு காணாம போயிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. அப்ப அந்த எண்ண ஓட்டங்கள் ஏற்படக்கூடிய அந்த சறுக்கல் மனபேதங்களை ஏற்படுத்தும். மனபேதங்கள அவங்களுக்குள்ள அந்த வார்த்தை ஞானங்களோ கருத்து பரிமாற்றங்களோ இல்லாத காரணத்தினால அந்த எண்ண ஓட்டங்கள் ஒருமித்து போகாம கொஞ்சம் விலகி நிற்கும், அவ்வளவுதான். ஆனா அது விலகிதான் நிற்குமே ஒழிய அது நிரந்தரமா விலகிடுச்சான்னு கேட்டீங்கன்னா கடவுளாலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலை நம்ம அன்புன்னு ஒரு செலுத்தோம்னாலே மறுபடியும் அந்த அன்பு இறக்கிற வரைக்கும் நிஜமான ஒரு உண்மையாதான் இருக்கும். அதுல சிறு சர்க்கிள், ஒரு அம்மா இருக்கிறா, குழந்தை இருக்குது, ரெண்டு குழந்தைங்களும் அடிச்சுக்குது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வருது, 4-5 பேர் இருக்காங்க வீட்டுல. அதுல நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா, எங்க அம்மா எப்பவுமே என் பெரிய அண்ணனை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. இது நிறைய பேர் வீட்டுல இந்த வார்த்தைகள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, எங்க அப்பா எப்பவுமே கடைசி பையனை மட்டும் தான் சப்போர்ட் பண்றாரு, நடுவில் நாங்களாம் எதுக்கு அப்படின்ற எண்ணங்கள் நிறைய பேர். அதுக்காக நிஜத்துல அந்த அம்மா அப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த இடத்துல கருத்து பரிமாற்றம். முதல் குழந்தை பிறந்தனால நிறைய ஸ்பேஸ் இருக்கு, அதனால அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. கடைக்குட்டியே பிறக்கிறப்ப நிறைய ஸ்பேஸ் இருக்கு, அடுத்த எதுவும் கிடையாது, பார்த்து செல்லும். அதற்காக எந்த ஒரு தாயுமே அப்படி பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. எல்லா வேலையும் சரி சமமான அன்போடு தான். அதை புரிஞ்சிக்கிறதுக்கு வேணா நமக்கு கொஞ்சம் கால தாமதங்கள். அதெல்லாம் நான் நிறைய சத்சங்கங்களை சொல்றேன். நம்மளுடைய எண்ணங்கள் தான் வரம், நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஆன்மீகம், நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய பயணத்திற்கான அச்சாரம். அப்ப எது எப்படியோ எண்ணங்களை மட்டும் நீங்க தூய்மையா வச்சுக்கீங்க. என்ன கோபங்கள் இருந்தாலும் அது எண்ணங்களை பாதிக்காத அளவுக்கு அந்த கோபத்தை
நம்ம மனசுல போட்டுக்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் விடை இருக்கும். இதுதான் பெரியவங்களும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப எண்ணங்கள் நமக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த், நல்லா ஒரு இதுவா இருந்தா அந்த அம்மாவை வணங்குறதுக்கும் நமக்கு என்ன அர்த்தம், ஒரு ஆத்ம திருப்தி வரும், ஒரு நிறுத்தம் வரும். நான் பல சத்சங்கத்துல சொல்லியிருக்கேன். எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை. நம்ம பாசிட்டிவா நினைச்சோம்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவா தெரியும். நம்ம நெகட்டிவா நினைச்சோம்னா எல்லாமே நெகட்டிவா. நம்ம அன்போட எல்லாருக்கும் இருக்கிறோம் நம்ம நினைச்சோம்னா நமக்கு எல்லாருமே அன்பு வரும். ஜீவராசிகள் உட்பட நம்ம நேசிக்கிறாங்க. நமக்குள்ளே ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி இருந்துச்சுன்னா நம்ம யாரை பார்த்தாலும் நமக்கு அவங்க மேல பரஸ்பரம் அந்த அன்பு காட்ட. அதுதான் நான் நேற்றோ முந்தினேற்றோ நடக்கிற சத் சங்கத்துல கூட நான் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துட்டேன். இனிமேட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் மேலையும் விருப்போ வெறுப்போ கோபமோ காட்டாதீங்க. அப்படி விருப்போ வெறுப்போ கோபமோ வந்தாலும் உடனடியாக அதை ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு 2 நாட்கள் அதை அமைதியா விட்டீங்கன்னா நம்ம மனசுல இருக்கிற அந்த கோபமோ விருப்போ வெறுப்போ தானாவே அகன்று. இந்த கோபம் வந்தாதான் வார்த்தைகள் தெரியாம வந்துடும். அப்ப அந்த வார்த்தைகள் தெரியாம வர்றதுனா நம்மளுடைய மதி ஏதோ ஒரு விதத்துல மனசு கஷ்டப்படுற வார்த்தைகளை பிரயோகம் பண்ணிட்டோம். அதே நம்ம அமைதியா விட்டுட்டோம்னா நிச்சயமாக நம்ம எந்த ஒரு ஜீவராசியும் அவங்க கிட்ட மனஸ்தாபத்தையோ கடுமையான கஷ்டங்களையோ நம்ம சுமக்கிறதுக்கு இல்லாம